என்னாச்சு? ரோஜா என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லு. அம்மா அம்மா, நேத்து ராத்திரி என் ரூமுக்கு திருட வந்தவங்க அவளை துரத்தி இருக்காங்க. இவ்வளவு பயந்து ஓடி இருக்கா. என்ன நடந்தது சொல்லு. எதிரில வந்து கார்ல மோதிட்டாமா. லட்சுமி, ஐயோ லட்சுமி, அம்மா அம்மா, லட்சுமி, உட்காருங்கம்மா. லட்சுமி, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. போமா, சீக்கிரம் சீக்கிரமா. லட்சுமி, 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 சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாமா. தண்ணி தெளிமா, சீக்கிரம் தெளிமா. லட்சுமி, அம்மா, லட்சுமி, அம்மா, என் பொண்ணு எங்க? எங்க? அம்மா, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா. கால்ல மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. அம்மா, எல்லாம் உங்களாலதான். அவ ஆசைப்பட்ட பையனுக்கு அவளை கட்டி தரடு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போயிருப்பாளா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? எத்தனை தடவை நான் சொன்னேன் உங்ககிட்ட, நம்ம பெத்து வச்சிருக்கிறது 4-5 பிள்ளை இல்ல, ஒரே பொண்ணு. அவ ஆசையை நிறைவேற்றி வைங்கன்னு கெஞ்சினேனே, கொஞ்சமாவது கேட்டீங்களா? அவ என்ன கொலைகாரனை காதலிச்சாளா இல்ல கொள்ளைக்காரனை காதலிச்சாளா? நம்ம கம்பெனில வேலை செஞ்ச வேலைக்காரனை தானே காதலிச்சா. அவனுக்கு கட்டி வச்சா உங்க கௌரவம் குறைச்சு போயிடுமா? உங்களை அவன் என்னைக்கோ அவமானப்படுத்தினதுக்காக அவனை மருமகனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு பிடிவாத பிடிச்சிங்களே. அவனை பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு என் பொண்ணை பழி வாங்கிட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? போங்க, அவ குத்துயிரும் கொலையுமா கிடக்கிறத போய் பார்த்து ரசிங்க. நான் பார்க்க மாட்டேன். என்னால என் பொண்ணு அந்த கோலத்துல பார்க்க முடியாது. என் கண் முன்னாடியே நிக்காதீங்க. போங்க போங்க. ரோஜா, எங்கம்மா அவ? அந்த ரூம்ல தான்ப்பா. ஐயோ அம்மா, என் வீட்டுக்காரர் என் பொண்ணு உன் ரூம்ல தங்கியிருக்கான்னு சொல்லும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் பயந்த மாதிரி நடந்து போச்சு. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாமா, என்னடா தயங்குற? வா உள்ள. வாண்ணே. கங்கா, கங்கா, இத வந்துட்டேங்க. நீ ஏன்டா அவ முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? அவ வான்லாம் சொல்ல மாட்டா. இது பாருங்க, இப்படி வர்றதும் போறதும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரா? பெரிய அவரு எங்க இருந்து வந்தாருவோம்? அவரு கோட்டையை புடிச்சிட்டு வந்தாரா இல்ல ஏட்ட கிழிச்சிட்டு வந்தாரா? நான் பார்த்து கட்டி வச்சா அவராம்ல அவரு. இத பாருங்க, இப்படி குத்தல் பேச்செல்லாம் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அக்கா, நாங்க ஒண்ணு இங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வந்தோம். அதை சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். இத பாருடி, வீட்டுக்கு வந்தவங்கள நீ வேணா மதிக்காம இருக்கலாம், ஆனா நாங்க உன்னையும் உன் புருஷனையும் ரொம்ப மதிக்கிறோம். வர 7ஆம் தேதி எனக்கும் அமுதாக்கும் நிச்சயதார்த்தம்க்கா. வர 7ஆம் தேதி எனக்கும் அமுதாக்கும் நிச்சயதார்த்தம்க்கா. நீயும் மாமாவும் கோவத்தெல்லாம் மறந்து எங்க கூட இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்க்கா. மனசுல எதுவும் வச்சுக்காம நீயும் மாமாவும் நிச்சயத்துக்கு வரணும்க்கா. அவ என்ன அடிச்சு அவமானப்படுத்தினா அதையெல்லாம் நான் மறந்துட்டு நான் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணணுமா? நான் வேணான்னு குறுக்க வந்து விழுந்தா அவ தான் உறவா வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்போ நான் வேணா, அவ வேணும். இது பாருங்க, கடைசியா கேக்குறேன், இந்த நிச்சயத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா?
நாங்க வேணுமா இல்ல அவ வேணுமான்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்லுங்க, யார் வேணும்? என்னக்கா இந்த மாதிரி ஏய், பேசுற? நீ பேசாத, பதில் சொல்றவங்க சொல்லட்டும். வசந்தி நீ சுமாரு. அக்கா, இது நாமள உருவாக்கின உறவு இல்ல, தெய்வத்தால உண்டான உறவு. ஓஹோ, அப்ப நானும் மாமாவும் தெருவுல உண்டான உறவா? அக்கா, டேய், நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் கிடையாது. அக்காவா இல்ல அவளா? இந்த வீடா இல்ல அந்த வீடா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு கண்டிப்பா நிச்சயத்துக்கு வரணும். நான் இல்லடா, என் கால் செருப்பு கூட அந்த நிச்சயத்துக்கு வராது. அக்கா, என்ன மதிக்காதவங்க வீட்ல விசேஷம் நடந்தா என்ன, இழவு நடந்தா என்ன? ஏய், வாய மூடி. அக்கா சொக்கான்னு சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அவதான் முக்கியன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமே எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த நிமிஷமே உங்க உறவை மொத்தமா நான் தலைமொழிகிட்டேன். சீக்கிரமா கிளம்புங்க. நீங்க நின்ன இடத்தை ஃபினாயில் ஊத்தி கழுவணும். வாய மூடு. முதல்ல உன் வாய பெனாயில் ஊத்தி கழுவ, அதையும் மனசுக்கு ஊத்தி கழுவ. அமுதா, நீ உன்னை காரணம் இல்லாம அடிச்சிருக்க மாட்டாங்க. பெத்த அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னா அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசிருப்ப? என்ன சின்ன பொண்ண பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏண்டி, பெரிய மனுஷியா இருந்து நீ நல்ல வார்த்தை சொல்லாத போது அவ இப்படியெல்லாம் பேச தாண்டி செய்வா. அம்மா, அமுதா நீ பத்தி இவளுக்கு தெரியாத. அமுதாணி அமுதாணி போ, அந்த பிச்சைக்காரி அண்ணிக்கிட்டே போ. இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க, போங்க. ஆளை விடு சாமி, இதுக்கு மேல நாங்க எதுக்கு எங்க நிக்க போறோம்? வாமா போலாம். இவளை பார்த்தது பணத்தை பார்த்ததுக்கு சமம். வீட்டுக்கு போய் முதல்ல தலை முழுக்கணும். எல்லாரையும் அழ வச்சு பாக்குற இல்லடி, நீ நல்லா இரு, நல்லா இரு. என்ன இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. இது அமுதா வீட்டு விலாசம். எனக்கு இப்போ உன் மனசு மாறும் நம்பிக்கை இருக்குக்கா. அப்படி மனசு மாறினா நேரா வந்து எங்களை வாழ்த்திட்டு போக்கா. டாக்டர், உங்க பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. சரி. வாங்கம்மா. ரஞ்சினி, அப்பா, பாத்தீங்களா, இந்த நிலைமையில கூட அம்மான்னு சொல்லாம அப்பான்னு தான் கூப்பிடுறா. உங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கா. நீங்க அதை கொஞ்சம் கூட மதிக்காம அவளை இப்படி படுத்த படுக்கைய வச்சிருக்கீங்களா? ரஞ்சினி, என்ன மன்னிச்சிருமா, இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. அப்பா, என்னப்பா இது? என்கிட்ட போய் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டாகணுமா? அது மட்டும் இல்லம்மா, இந்த அப்பா தோல்வியை ஒத்துக்கிறம்மா. நீ ஆசைப்பட்டது சிவாவையே கல்யாணம் பண்ணிக்கமா. போதுமா, எனக்கு என் மக மட்டும் போதும். எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. சிவா தான் உனக்கு புருஷன், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வார்த்தையை நேத்திக்க சொல்லிருந்தீங்கன்னா என் பொண்ணு இந்த மாதிரி படுத்திருப்பாளா? அப்பா, நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சம்மதம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் வண்டி முன்னாடி விழுந்திருப்பேன்ப்பா. என்னையும் என் காதலையும் புரிஞ்சுக்கிட்டு சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. என் புருஷனும் என் பொண்ணும் சேர்ந்த மாதிரி இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. இனிமே நம்ம வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்.
அப்பா என்னம்மா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்கப்பா. சரிம்மா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ரோஜா, ஆ. ரஜினியை பாத்துக்கம்மா. ஆ, சரிப்பா. லட்சுமி வா. பாத்துக்கோமா. ரோஜா, என்ன ரஞ்சினி? நேத்து நைட்டு நம்ம ரூம்குள்ள வந்தது யாரு? அது அது திருட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரோஜா, அவங்கள பார்த்தா திருட வந்தவங்க மாதிரி தெரியல. என்ன கொல்ல வந்தவங்க மாதிரி இருந்தது. கங்கா, ஈவினிங் ஷோ 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். படத்துக்கு போறோம். கிளம்பு 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 கிளம்பு. யார் வீட்டோட அட்ரஸ்? அந்த அமுதா வீட்டு அட்ரஸ். அது ஏன் இங்க வந்து தொலையுது? அதுவா வந்து உட்கார்லீங்க. உங்க அக்கா மகன் இருக்கானே, அக்கா மகன், அவன் தான் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சான். என்னடி பேசுற? அக்கா மகன 3வது மனுஷன் மாதிரி பேசுற? உன் தம்பின்னு சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. அவனை என் தம்பின்னு இனிமே சொல்லவே சொல்லாதீங்க. இனிமே அவங்க யாரோ நாம யாரோ. வந்தாங்க 3 பேரும் குடும்பத்தோட வந்தாங்க. வந்தவங்க என் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டாங்க. நாம எவ்வளவு சொல்லி கேட்காம வர 7ஆம் தேதி அமுதாவ சிவாக்கு நிச்சயம் பண்ண போறாங்களாம். அவங்க மனசு மாற மாட்டாங்களா? ஆனா நம்ம மனசு மாறி அந்த நிச்சயத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணணுமா? நீ என்ன சொன்ன? என் கால் செருப்பு கூட அந்த நிச்சயத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். அக்காவும் சிவாவும் நமக்கு பயந்து நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு புது உறவுக்காக நம்மள தூக்கி குப்பத்தொட்டில போட்டாங்களே. அவங்க போட்டா நாம ஒதுங்கிட்டுமா? இத பாருங்க, அந்த நிச்சயம் நடக்கவே கூடாது. அந்த அமுதா கழுத்துல சிவா கட்டுற தாலி ஏறவே கூடாது. என்ன அடிச்ச அந்த அமுதாவை கொன்னாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதுக்கேண்டி கொலை பண்ற அளவுக்கு போனோம்? அன்னைக்கு அப்படிதான் பேசுற, இன்னைக்கு அப்படிதான் பேசுற. சில விஷயங்கள்ல தான் நேருக்கு நேர் மோதுற சத்திரியனா இருக்கணும். ஆனா பல விஷயங்கள்ல மறைஞ்சு நின்னு தாக்குற சாணக்கியனா தாண்டி இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல நாம சத்திரியனா இல்லாம சாணக்கியனா இருப்போம். நாம நேரா போய் தாக்க வேணாண்டி, மறைஞ்சு நின்னு தாக்குவோம். நிச்சயம் நிச்சயமா நிக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாம ஏண்டி துரத்திக்கிட்டே போனோம்? லேசா தூண்டி விட்டாலே நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு ரோஜாவும் ரஞ்சனி இருக்காங்களே. இங்க பார், ஆட்டத்தை ரஞ்சனி கையிலையும் அமுதா கையிலையும் கொடுத்துட்டு நாம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். காதலுக்கு சொந்தக்காரி அமுதா, காசுக்கு சொந்தக்காரி ரஞ்சனி. இந்த முக்கான காதல் கதையில நாம ஏன் மூக்க நுழைக்கணும்? சம்பந்தப்பட்ட 2 பேரையும் சண்டை போட விடணும். சிவாவுக்காக அவங்க அப்பாவை எடுத்துட்டு வெளியே வந்தவ ரஞ்சனி அவ்வளவு சீக்கிரம் அமுதா கிட்ட சிவாவை ஒப்படைச்சிருவாளா? சரியா சொன்னீங்க மாமா. நம்ம எதிரி அமுதாவை ரஞ்சனியோட கோர்த்து விட்டுருங்க. வர 7ஆம் தேதி இந்த விலாசத்துல நடக்க போறது விழாவோ விசேஷமோ இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. பேசாத தனக்கொடி, நீ பேசாத. கையில லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்ப இப்படி தவற விட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா என் மனசு ஆறுமா? நான் நினைச்சது மட்டும் நடந்திருந்தா இந்த ரஞ்சனிய புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்குமே. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, யோசிக்க வச்சிடாத, காது வச்ச மாதிரி கதைய கச்சிதமா முடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். தலையாடி பொம்மை மாதிரி தலைய ஆட்டிட்டு கடைசியில கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களடா. நான் நினைச்சேன்டா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. அம்மா, கார் மோதி அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது இவங்கிட்ட அந்த பொண்ணை கொளுத்திரு விட்டுடாதுன்னு சொன்னேன். இவன் தான் கேட்கலம்மா. அவன் கேட்கலனா நீ தனியா போய் அவ தலையில கல்ல தூக்கி போட வேண்டியதானே? இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அவ ஆஸ்பத்திரியில பொழைச்சுக்கிட்டா. அவ அப்ப லட்சமா பணத்தை கொட்டி பொண்ணை காப்பாத்திட்டான். அடுத்ததா இத கொலை முயற்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கூட இருந்த பேத்தியை விசாரிப்பாங்க. அவ ஏதாவது உளறி கொட்டிட்டா நான் மாட்டிப்பனே. இதெல்லாம் எனக்கு தேவையாடா?
கவனம் இல்லாம என் கனவை கலைச்சது இல்லாம என் கைக்கு விலங்க கொண்டு வந்துருவீங்க போல இருக்கடா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா மொத்த பழியும் நான் ஏத்துக்கிறேம்மா. உங்களை நான் காட்டி தர மாட்டேம்மா. என்ன பேசுற தனக்கொடி? நீ எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த தெண்ட சோறா இருந்திருந்தா இங்க திங்கிற சோற நேரா சென்ட்ரல் ஜெயில போய் தின்னுடான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் ஒன்ன இழக்கிறது என் உயிரை இழக்கிறதுக்கு சமம். வேணா ஒண்ணு பண்ணு, நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாத, இங்கே வீட்டுல இரு. இல்லம்மா, எனக்கு என் மனசு ஆறலம்மா. இன்னைக்கு ராத்திரியே அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க போய் அவளை கழுத்து இறக்க போறியா? ஆமா, அப்பதான் என் மனசு ஆறும். ஆமா, மனசாரும் மண்ணாங்கட்டி ஆறும் நீட்டு. இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் பாதுகாப்போட தான் வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப போனேன்னு வச்சுக்க, எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு நீயா போய் மாட்டிக்குவ. ஆமா தனுக்கொடி, இந்த போக்கத்தவே இருந்து இன்னைக்குதான் உருப்படியா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கான். இந்த பாரு தனுக்கொடி, நான் சொன்ன மாதிரி நீ வெளியே எங்கேயும் தலையை காட்டாத, இங்கே இரு. என்ன? சரிம்மா. என்ன தனக்கோடி, என் மேல ஏதாவது கோவமா? இருக்காதா பின்ன? ஏய், உனக்கு நான் காமெடி பீஸ் ஆயிட்டேன்ல. ஏய் தாய்க்கிழவி, உங்க 2 பேருக்கும் இந்த சுருளியோட ஒரிஜினல் முகம் என்னன்றது போக போக தான் தெரியும். நீங்க அட்டக்கத்தியா பாக்குற இந்த சுருளி எவ்வளவு ஆபத்தானவன்றது உங்க கழுத்துல கத்தி வைக்கிறப்பதான் தெரியும். வேங்கடத்தாளுக்கு ஒரு திட்டம் என்றால் அவளது மகன் சுருளி வேறு ஒரு திட்டம் போடுகிறானே.